வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா மீன் குழம்பு, இறால் குழம்பு, மீன் வறுவல். அதை எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க, வாங்க பார்ப்போம். நாங்கள் இன்னைக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப சம்மருக்கு மீன் ரொம்ப குளிர்ச்சி. அதனால் மீன் ரொம்ப உடம்புக்கு நல்லதுனால இன்றைக்கி மத்தியானம் நாங்கள் மீன் வச்சோம். காலையில் சிம்பிளாக ஒரு கோதுமை தோசை செஞ்சு பருப்பு வச்சு சாப்பாடு வச்சுட்டோம். நாங்கள் முகம் தெரியாது, நீங்கள் அதை பற்றி இருக்கணுங்க வேண்டாம்மா. அதனால் நீங்கள் இப்போ பார்த்துக்குங்க. நெய் மீன் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இறால் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இறாலுக்கு, வறுவலுக்கு, மீன் குழம்புக்கு இதுக்காக நாங்கள் இந்த மசாலா பொருட்கள் பூண்டு, இஞ்சி, மிளகாய், வெங்காயம் எல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டோம். நாங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு நாங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிறனால இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். நீங்கள் எங்கள் வீட்டில் மல்லி அரைக்காதனால நாங்கள் முழு மல்லி போடுறோம். அளவு பார்த்துக்குங்க. நாங்கள் இப்போ ஒரு 1/4 கிலோ மீன் தான் போடுறோம். அதுக்கு இங்கே பாருங்கள், 1/4 கிலோ மீனுக்கு இவ்வளோ மிளகா. இப்போ எத்தனை பல் பூண்டு? 4, 6, 10 பல் பூண்டு இந்த மீன் குழம்புக்கு போட்டுமா. அப்புறம் இது மீன் வறுவலுக்கு ஒரு 10, 13 மீன் 12 மீன் வறுக்கிறோம். அதுக்கு ஒரு 5 நல்லா சின்ன பல்லுங்கிறதுனால ஒன்று சேர்த்து வச்சிட்டோம். ஒரு 5, 7 பல் பூண்டு வச்சுருக்குறோம். இது இதுக்கு மீன் வறுவலுக்கு இது வச்சுருக்குறோம். அப்போ இன்னும் அப்புறம் போட்டுக்கலாம். இது இப்போ இது மீன் வறுவலுக்கு, மீன் குழம்புக்கு. இன்னும் இறாலுக்கு இதே அளவில் நாங்கள் வறுவலுக்கு கிரேவிக்கு எடுத்துக்கிறோம். இறால் வறுவலுக்கு இதே அளவு தான். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ தான். அதனால் இதே அளவு இஞ்சி பூண்டு நாங்கள் வச்சிட்றோம். பார்த்துக்குங்க, இதுதான் அளவு. மீன் குழம்புக்கு இந்த வரமிளகா, மல்லி, பூண்டு, இஞ்சி, அப்புறம் ஜீரகம் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கணும். எப்படி பார்த்தாலும் இது கோயம்புத்தூர் ஸ்டைலில் இந்த குழம்பு நாங்கள் செய்கிறது. நாங்கள் தூளெல்லாம் போட்டு செய்ய மாட்டோம், நாங்கள் அரைச்சி அப்புறம். அப்போ வெங்காயம் இவ்வளோ எடுத்துருக்குறோம். இது 1 டம்ளரு, 1 டம்ளர் அளவுக்கு குழம்புக்கு தாளிச்சுக்குவோம். இது அரைக்கிறதுக்கு. அப்போ வெந்தயம் 2 ஸ்பூனு, வெந்தயம் 2 ஸ்பூனு வச்சுருக்குறோம் தாளிக்கிறதுக்கு. 2 ஸ்பூன் பாரு, இந்த கப்பில், இந்த கப் எடுக்கணும் குழம்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு போதும். வெந்தயம் தான் ஸ்பெஷலு. இவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. குழம்புக்கு இதுக்கு இதெல்லாம் இதில் வச்சுட்டோம். இப்போ நாங்கள் அரைச்சிட்டு நாங்கள் தாளிக்கும் போது காமிக்கிறோம். சொல்லுமா. இப்போ மீன் குழம்புக்கு நாங்கள் வீட்டை காமிச்சல இஞ்சி பூண்டு, வரமிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், சின்ன வெங்காயம், இதுதான் மீன் குழம்புக்கு போட்டு மையாக அரைச்சிட்டோம். இப்போ புளி கரைசலுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஒரு கழுவி ஊற வச்சுட்டோம். இனி அடுத்த சட்டியை வச்சு பார்த்துக்கணும். எண்ணெய் ஊற்றுறோம். அது நெய் மீனுங்கனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். அப்புறம் கடுகு சட்டி காமிச்சா இந்த காயில் அஞ்சிருச்சு. பார்த்துக்கணும். கடுகு 1 ஸ்பூன் வலியாக. எங்கள் வீட்டில் வடைச்சிட்டு உள்ளே வச்சுட்டோம். அவசரத்தினால இது அகலமான மண்பானைங்கிறனால இதில் செய்கிறோம். இப்போ இவ்வளோ லேட்டு, எல்லாம் அவசரம். கரண்ட்டு ஒரு 2 மணி நேரம் போயிடுச்சு திடீர்னு இன்றைக்குன்னு பார்த்து. இல்லாட்டி இன்னும் உங்களுக்கு நல்லா நாங்கள் சூப்பராக இன்னும் கொஞ்சம் எல்லாம் போட்டிருக்கோம். பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பீங்க, அது இது பண்ணிக்க மாட்டீங்க. ஓகே, கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு விடணும். கருவேப்பிலை போட்டோம்.
3 குச்சி அளவு கருவேப்பிலை. அது வெந்தயம், சின்ன வெங்காயம். நாங்கள் இன்றைக்கி எல்லாமே கம்மி இந்த குழம்புக்கு. சின்ன வெங்காயம் 1/4 கிலோ பக்கம் போடுவோம். 1/2 கிலோ மீனுக்கு. கரண்டி தாளிச்சுட்டு 3 தக்காளி பழம், நல்ல பெரிய பழம். ஆனால் அதில் வந்து நாங்கள் வந்து கழுவி வச்சுருக்குறோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். என்ன கடுகு இது வெந்தயம் கருகிடும். தக்காளி போடணும். சின்ன வெங்காயம் கூட வெந்துடும். பாருங்கள், தக்காளி வெந்தயம் ஸ்பெஷல் எப்போவுமே அந்த குழம்புக்கு. இப்போ நாங்கள் எல்லாம் அவசரமாக செய்வோம். கரண்ட் இல்லாதனால டைம் ஆகிடுச்சு, பார்த்துக்குங்க. ஆனால் சின்ன நீங்கள் அரைச்சி செய்கிறதுல தான் சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. பொடி இது கோயம்புத்தூர் ஸ்டைலில் இப்படி தான் செய்வாங்க. அது அம்மியில் நல்லா அரைக்கணும். இந்த கால் சப்போர்ட் இல்லை, நாங்களே செய்கிறதுனால மிக்சியில் நல்லா மையாக எல்லாம் அரைச்சிடுவோம். தக்காளி 3 தக்காளி மீடியம் சைஸில் அரைச்சி போட்டுக்கலாம். இல்லை இது இதாக அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க வந்து தேங்காய் வந்து கம்மியாக சேர்த்திக்கங்க. இன்றைக்கி நாங்கள் தேங்காயுமே கரண்ட்டு போகிறதுனால தேங்காய் வெளியே வச்சு கெட்டு வச்சு, அதனால் நாங்கள் வெறும் மசால் மட்டும்தான். புளி போதும், அது அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கிங்க. தேங்காய் கம்மி பண்ணும்போது காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசியணும், பார்த்துக்கலாம். நல்லா மசிஞ்சா தான் குழம்பு நல்லா இருக்குது. வறுக்கிற மீனுக்கு வந்து உங்களுக்கு மீனுக்கு எவ்வளோ வேணும் அதுக்கு தகுந்த பூண்டு இஞ்சி வச்சுக்குங்க. அப்போ அது எந்த மீனுக்குமே ஒரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னால், பாறை மீன் வாங்கிட்டு வரீங்க, அது ரொம்ப வாய்வு. அதனால் நீங்கள் வந்து அதுக்கு இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்தியே ஆகணும். நீங்கள் அது ரொம்ப நல்லது. ஈராளுக்கு இது வறுவலுக்கு உங்களுக்கு எவ்வளோ மீனோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு வச்சுக்குங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ, வேறு எந்த வேண்டாம். மிளகாய் அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி போட்டு அரைச்சி மீன் குழம்பு மசாலா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு வேணுங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் தேங்காய் சேர்த்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லை இதே போது கொஞ்சம் பெரியவங்க தேங்காய் வந்து ப்ரெஷர் இருக்குது அப்படி மெயினாக ப்ரெஷர் ஏறும்போது தேங்காய் அதிக சேர்க்கும்போது ப்ரெஷர் ஏறு, சுகர் எச்சா அதிகமாகும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி தேங்காய் கம்மியாக வச்சு குழம்பு கணக்காக வச்சு அந்த காரம் எல்லாம் கரெக்டாக வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அது குழம்பு வந்து நல்லா இருக்குது. இப்போ குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் புளி ஊற்றுவேன், ஆட் பண்ணுவதில். இப்போ வந்து உங்களுக்கு இறாலுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் கிரேவிக்கு. போட்டு முதல்ல காய்ச்சினா இப்போ எடுத்து வச்சுருப்பேன். சின்ன ஜாரில் போட்டு இதை அரைச்சிடுறேன். இதுக்கு தனியாக அரைக்கணும். இல்லாமல் இஞ்சி வந்து நீங்கள் அரைச்சி போட்டு ஒருத்தருக்கு இஞ்சி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, இது வருது அப்படின்னா. ஆனால் உடம்புக்கு வந்து இஞ்சி நல்லது, ஆனால் சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கொஞ்சம் தட்டி, நான் மேக்ஸிமம் எப்பவுமே தட்டி இஞ்சி சேர்த்திடுவேன். கொஞ்சம் கூட வராது. இப்படி சின்ன உரலில் போட்டு தட்டி நீங்கள் சின்ன ஜாரில் போடும்போது, சின்ன ஜாரில் என்ன தான் போட்டாலும் அறுபடாது. கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தட்டினாலும் கூட போதும். உங்களுக்கு நல்லா மீன் வறுவலுக்குமே இதாக இருக்குது. கொஞ்சம் பாப்பாங்க கிரேவி கேட்குறதுனால
குழம்பு நல்லா மீடியமாக நல்லா ஹை ஃபேம்லேயே வச்சுக்கலாம். மீடியம் அண்ட் ஹை ஃபேமில் வச்சா சீக்கிரம் குழம்பு கொதிக்கி அதுக்கப்புறம் நம்ம புளியெல்லாம் கரைசெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் கணக்காக வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை மீன் வேணுமோ அதுக்கு தாங்க குழம்பு மசாலா தான். இப்போ நாங்கள் ஒரு 10 துண்டு கம்மியாக தான், ஒரு 5 துண்டுக்கு தான் இந்த மீன் குழம்பு, இந்த மசாலா. சும்மா பேருக்கு குழந்தைக்கு குழம்பு மீன் சேர்த்துக்கிற குழம்பு வேண்டாமாங்க. சரி, பெரியவங்களுக்கு கொஞ்சம் குழம்பு வேணும் சொல்லி இந்த அளவுக்கு 5 மீன் தான். நான் நெய் மீனுங்கிறதுனால ஒரு 5 துண்டு போட்டால் போகுது. அதிகம் போட்டாலும் எண்ணெய் இதாக இருக்கும். வீட்டு மண் பாத்திரம்னா நான் அலுமினிய தட்டு தான் போகுது. இது வாங்கி தரக்கே வீட்டில் பேசுவாங்க. பாருங்க, இதுக்கு மீன் வறுவலுக்குமே இறால் வறுவலுக்குமே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் வேணால் நீங்கள் காஷ்மீர் மில்லி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போ இதில் ஒன்று மறந்துட்டோம், பொட்டியாக நாங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பதுனால இப்போ பெப்பர் சேர்த்துக்கிறோம். மன்னிக்குமே, குழம்புக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் ஆமாம் பெப்பர். அப்புறம் வறுவலுக்கு வந்து நாங்கள் பெப்பர் தூள் தான் இருக்கிறாட்டிக்கு பரவாயில்ல போட்டோம். 3 ஸ்பூன் அளவு வறுவலுக்கு மசாலாவுக்கு 2 சேர்த்தி. வேறு ஜீரகத்தூளெல்லாம் வேண்டாம். அது நம்ம இறால் தாளிக்கும்ல வணக்கு கிரேவி செய்யும்போது இது ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாம். மீன் வறுவலுக்குள்ள ஜீரகத்தூள் வேண்டியதில்லை. மஞ்சள் ஆட் பண்ணல, சாரி, நாங்கள் இப்போ மஞ்சள் குழம்புக்கு ஆட் பண்ணிட்டோம். வறுவலுக்கு மஞ்சள்னா கிரேவி கலரு இல்லாட்டி இந்த கலர் வராது, தெரியுதா? குழம்பு கொதிக்குது. நாங்கள் வந்து இப்போ புளிக்கரைசல் மீன் குழம்பு எல்லாம் கரெக்டாக வச்சிடணும்னா 10 நிமிஷம் அதிகம். மசாலா இருந்தால் மீனை போட்டாச்சு. நல்லா நாங்கள் கழுவி முதல்ல வச்சுட்டோம். இப்போ பாரு ஊறிடுச்சு. கழுவி வச்சாலே புளி நீங்கள் அப்புறம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். சொதன்னு நல்லா சோறு கொடுத்து புளி வந்து நல்லா இதாக இருக்கும். இப்போ அந்த சாறை மட்டும் நாங்கள் அந்த சாறை வந்து இப்போ நாங்கள் ஆட் பண்ணுறோம். எடுத்து வச்சுட்டு மீன் குழம்பு புளி வெந்தயம் எல்லாம் நீங்கள் தூக்கி கொடுக்கு. அதான் மீன் குழம்பு ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நாங்கள் ஒரு உப்பு சேர்த்துறோம். ஒரு கொதி நல்லா வந்துருச்சுங்களா, நல்லா 2-3 கொதியே வந்துச்சு. நல்லா அழிவு வச்சுட்டோம். ஐயில் வச்சோம். இப்போ குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு தெரியும். ஆமாம், உங்களுக்கு எவ்வளவோ அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கணுமாங்க. இப்போ நான் கரெக்டாக போட்டோம். கல்லுப்பு தான் போடணும், அதான் நல்லது. பாருங்கள், வச்சுட்டோம். இறால் வறுவலுக்கு மசாலா அரைக்கணும், கற்றுக்குங்க. இப்போ இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கு? பெப்பரு, மஞ்சத்தூள், மிளகா, இஞ்சி பூண்டு இப்போ எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காமிச்சது தான். இப்போ நாங்கள் வந்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணுறப்போம். சரி, இதுக்கு எதுவுமே விட இஞ்சி பூண்டு உங்களுக்கு மெயின். ஏன்னா வாய்வு தொல்லை மீன் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா, நீங்கள் எந்த மீனுக்குமே நீங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு டேஸ்ட் போட்டு நீங்கள் செய்யும்போது நான் வீடியோ ஆஃப் பண்ணுற மிஷின் ஒன்று ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மையம் ஆகணும். எப்பவுமே எல்லா மீன் எந்த குழம்பு நீங்கள் மசாலே சாம்பாருக்கு அரைச்சாலும் மசால் வந்து உங்களுக்கு நல்ல மையம் அரைச்சிட்டிங்கனாக்கா அந்த குழம்பு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. ஆமாம், பாருங்க, இன்னும் கொஞ்சம் நாங்கள் அரைக்கணும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக மசாலா இருக்கிறதுனால தண்ணி கம்மியாக ஊற்றி சேர்த்தனால கொஞ்சம் அறுபட மாட்டேங்குது. தண்ணி ஊற்றினா கொஞ்சம் இதாகிடும். ரெண்டுக்கு பாருங்கள் எவ்வளோ மையம் இருக்குது. இங்கே ஒரு விதை இருந்துச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வறுவலுக்கு 2க்குமே மீன் வறுவலுக்குமே நாங்கள் அரைச்சிட்டோம். இனி அடுத்தது வந்து
மீன் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பாப்பா இதெல்லாம் செய்யணும்ல, வெளியில் ஓடி ஒரு பெரிய வெங்காயம் நம்ம உரிச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கிரேவி பாப்பாங்க இதுதானே சாப்பிட்றாங்க. வீடியோ போட்டியா? இல்லை ஒரு 2 தக்காளி. கிரேவிக்கு தக்காளி மெயின் இல்லையா? பெரிய வெங்காயம் எப்படி மெயினோ அது போல் தக்காளி பார்த்துக்கணும். நம்ம பாப்பாங்களுக்கு வெங்காயம் கம்மி, கிரேவி கம்மியாக இருக்கிறனால இல்லை உங்கள் குழந்தைக்கு பெருசாக வேணுன்னா 2 பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா பழுத்த பழம் 2. அந்த கீரை தரைச்சிட்டு முதல் மீன் பறிக்கிட்டே என்ன மீன் அப்புறம் அப்போட இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு முடிச்சதா ஏன்னா குட்டியா பாருங்க 2 தக்காளி கிரேவிக்கு கிரேவிக்கு பாருங்க 2 பழம். ஏன்னா கொஞ்சம் அதுக்கு தக்காளி கொடுக்கணும், அப்போ தான் அந்த புளிப்பு தண்ணிக்கு அந்த கிரேவிக்கு நல்லா இருக்கும். நீங்கள் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆயில் சேர்த்துக்கலாம், கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மூணு கரண்டி எண்ணெய் இல்லை பெரிய ஸ்பூனில் ஒரு கரண்டி ஊற்றிட்டாலே போதும். பெருசாக இருக்குங்களா? பெரிய கரண்டி 1/2 கிலோ தானே. இதே வந்து நாங்கள் சொல்லலாம். நாங்கள் மசாலா ஐட்டம்லாம் வெயிலுங்கிறதுனால உள்ளே எதுவும் அரைக்கல, இஞ்சி பூண்டோடு நிறுத்திட்டு ஒரு ரோஸ் மொக்கு 1 போட்டுட்டோம். ஏலக்காய் அதனால கொஞ்சம் கருவேலம் இதுலேயே பட்டை கம்மி பண்ணி இருக்கிறோம். பார்த்துக்கணும். பட்டை 2 சும்மா ஒரு 2 ஏன்னா கிராமில் கம்மி பண்ணிக்கோங்களா, அழகுங்களா குழந்தைகளுக்கு நல்லா செஞ்சுட்டாங்க. ஒரு நிமிஷம் இருமா. வெங்காயம் பாருங்க. சும்மா இருக்கிறதுல நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா இறால் வந்து பொடிஞ்சு போகாது. கொஞ்சம் நல்லா வணங்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ அந்த டைம் வந்து நம்ம வந்து என்ன சேர்க்கிறோன்னா மீன் குழம்பு கூட்டி வச்சுருக்கிறோம்ல. இப்போ ஒரு 1/2 கிலோ மீன் கம்மி தான். பேர் குழம்பு கேட்டாங்கிறக்கோசரம் இந்த மண்டை இப்படி ஒரு மண்டை குழம்புக்கு காமிச்சுக்கு போடலாம். பாருங்க மண்டை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. இது 2 வெட்டிட்டாங்க பாருங்க. 2 மண்டை தான் குழம்பு. பெரிய மண்டைங்க பார்த்துக்குங்க எப்படி இருக்குது மீன் பாருங்கள். நெய் மீன் அதனால் பெருசாக இருக்குது, பீஸும் பெருசாக இருக்குது, மண்டை பெருசாக இருக்குது. போட்டாச்சு குழம்பு பாருங்கள் போட்டுட்டோம். இனி இது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு அப்படியே லைட்டாக வேறு எதுவும் போடுறதில்ல, இல்லை அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் மூடி வைக்கிறோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வணங்கணும் இல்லையா, நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வரணும் இல்லையா. கிராம்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, நாங்கள் அதிகமாகவே கம்மி பண்ணிட்டோம். 1 இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். அப்புறம் பட்டை சும்மா 2 போட்டோம், அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. குழம்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்க, ஃபேன் இருக்கிறதுனால ஆப்பேன் இதாக சரியா. சில்லி கேட்குறாங்க, அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து சில்லிக்கு
கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்குங்க. அது வந்து ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தி கொடுக்கு. உடம்புல எந்த தொந்தரவும் குழந்தைங்களுக்கு கொடுக்க கொஞ்சம் கம்மியாக, குழந்தைங்கள கம்மியாக சேர்த்து கொடுங்க. மெல்ல மெல்ல இன்னுமே வெங்காயம் வணங்குது. இப்போ வர வெங்காயம்லாம் வணங்குறதே இல்லை. தக்காளி சரி வெங்காயம் சரி டைம் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு வணங்கி வரும். இல்லாட்டி பிள்ளைங்க என்னம்மா இப்படி இருக்குது, மீன் முள்ளாட்டு இருக்குதுன்றுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக வெங்காயம் நம்ம வணக்கி கொடுத்து தான் ஆகணும். குழந்தைங்களுக்கு எப்படிலாம் நம்ம டேஸ்ட்டாக கொடுக்கணும்னா நம்ம பொறுமையாக அங்கே சமையல் அறையில் நம்ம நிற்கணும். நம்ம அம்மாச்சி தான் இப்படி செய்கிறேன்னு குழந்தைய அம்மா இப்படி செஞ்சு கொடுக்குறாங்க. எனக்கு நீ செஞ்சது இன்றைக்கி நாங்கள் சில்லி தான் போடலான்றது ஏதான் இல்லை. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சில்லி போடுறோம். நிறைய இந்த மாதிரிலாம் போடுறோம். எங்களுக்கு ஒத்துழைங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் வந்து லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயின் மசால் நீங்கள் அரைக்கணும். இன்னைக்கு சோம்பேறித்தனம் விட்டு கடையில் எந்த பிராண்டு நல்லா கண்டு அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி வெங்காயம் மசால் மிளகா மல்லி எல்லாம் மல்லி நீங்கள் அரைச்சி வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் மிளகா வந்து நீங்கள் அரைக்கணும் மிக்சியில் சின்ன ஜாரில். இந்த சின்ன வெங்காயம் கூட வச்சு நீங்கள் அரைக்கும் போது இஞ்சிக்குள்ளே நல்லா உங்களுக்கு மையாக அரைச்சி கொடுக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து நல்லா அரைப்படும். நீங்கள் கடையில் வந்து மசாலா வாங்கி சேர்த்தாடுங்க. அந்த குழம்பு வந்து சும்மா என்னமோ நம்ம மீன் குழம்பு வச்சுட்டோம், மீன் வறுவல் பண்ணிட்டு சில்லி பண்ணிட்டோம். சில்லி நம்மளோட டேஸ்ட்டுக்கு எப்படி செய்யணும்னு நம்ம இப்படி செஞ்சு குழந்தைங்க கொடுங்க. என்றைக்குமே எந்த தொந்தரவும் குழந்தைக்கு வராது. மிளகாலாம் நாங்கள் வாங்கி காய வச்சு, ஏன்னா மட்டன் குழம்புக்கு வெங்காயத்தோடு வணக்கிடுவோம். அப்போ எங்கள் வீட்டில் அடிக்கடி பிரியாணி நம்ம செய்வோம். எல்லாத்து வீட்லையும் பிரியாணி செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, அடிக்கடி செய்கிற விஷயம். அதனால் நாங்கள் வந்து மல்லி தனியாக அரைச்சி வச்சுக்குவோம். நல்லா காய வச்சு சுத்தம் பண்ணி அரைச்சி வச்சுக்குவோம். மிளகாயும் நல்லா காய வச்சு அரைச்சிக்குவோம். வெங்காயத்தோட மட்டன் குழம்புக்கு இதுக்கெல்லாம் வணக்கிடுவோம். மல்லியும் வரமிளகாயும் நாங்கள் அப்படி தான் செய்வோம். அப்போ அந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டில் எங்கே போனாலும் பிள்ளைகளுக்கும் பிடிக்காது, பேத்திகளுக்கும் பிடிக்காது, எங்கள் மருமகனுக்கும் பிடிக்காது, மகளுக்கும் பிடிக்காது, கணவனுக்கும் பிடிக்காது. எங்கள் வீட்டில் கணவர் வந்து எங்கே போய் சாப்பிட்டாலும் கடை மசாலா தான் போடுறாங்க, கடை மசாலா தான் நான் எப்பவும் செய்கிற மாதிரி செய்யணும்னு எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் அதனால் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் வேலை அதிகமாக நாங்கள் எல்லாம் செஞ்சு எல்லாம் வச்சுக்குவோம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். என்னமா செஞ்சுட்ருக்குறோம், வாரத்தில் ஒரு தடவை செய்யுமா இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்கா செய்யுமா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்டெல்லாம் எப்படின்னு நம்மளுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள், இது போடுறியா பார்த்துக்குங்க. நாங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிலெல்லாம் அரைச்சிருக்குறோம். பேருக்கு வரமிளகாலாம் அரைச்சனால கொஞ்சம் அந்த கலர் கொடுக்கும். இந்த வெங்காயத்தோடு நீங்கள் போட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் பிரியாணிக்கு நீங்கள் வெங்காயம் வணங்கும் போது இந்த கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெறும் வரமிளகாத்தூளை போட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த பிரியாணி எப்படி கலர் கொடுக்குதுன்னு. நீங்கள் இந்த ஜிலேபி பவுட்ரு அது இதெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இது இப்படி வணங்கணும். பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு தக்காளி வணங்கி இருக்குது பாருங்கள். இப்போ வர தக்காளி வணங்குறதில்ல, எவ்வளோ டைம் எடுக்குன்னு பாருங்கள். குழம்பே ஆயிடுச்சு. சரிடா, இஞ்சி பூண்டு போடணும்ல பார்த்துக்கலாம். நீ அரைச்சி வச்ச மசாலு எதுக்கு கொஞ்சம் கிரேவிக்கு, ஏன்னா இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டோமா தக்காளி போட்டோமா பார்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா எப்படி அப்படியே திரண்ட மாதிரி வணங்கி கொடுக்குது பாருங்கள். இப்படி வணங்கும் போது இன்னும் இறாலை சேர்த்துக்கிறோம் பாருங்கள். இது கொஞ்சம் இருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் வறுக்கிறது கொஞ்சம் பண்ணலாம். எங்கள் வீட்டில் கிரேவிலாம் சாப்பிட மாட்டாங்க. நான் இங்கே எப்படி செஞ்சாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அவர் வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். அதனால வந்து நாங்கள் பாப்பாங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் செய்வோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம்.
பாரு இறால் சீக்கிரம் வெந்துரு, பூ மாதிரி சீக்கிரம் வெந்துரு. அதனால தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கல் உப்பு பார்த்துக்கோங்க. சுட்டு வச்சுருச்சுங்க. இப்போ கல் உப்பு கொஞ்சம் உப்பு உங்களுக்கு வேணுங்க அளவுக்கு, நம்ம குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு. இப்போ நான் வந்து இப்போ பாருங்க, பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஜூஸ் எடுத்து கொடுக்குறேன். அம்மா காரம் எப்படி உப்பு எப்படின்னு பாப்பா சொல்லுவா பாருங்களா. செம்மையாக இருக்கு. வேற லெவலா அழகா நல்லா இருக்கு. போதுமா? இப்போ இந்த குழம்பு வந்து நாங்கள் மூடி வச்சிடறோம். வேகிட்டு கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம குழம்பு. இப்போ இந்த குழம்பு மட்டும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்க வைங்க, எங்கள் வீட்டில் அடுத்த வீதியில் கேட்பாங்க, நீங்கள் எல்லாம் அரைச்சி தான் செய்வீங்களா? பா மணக்குது. பாப்பாவுக்கு அந்த ஜூஸ் கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவ பாருங்க. செம்மையாக இருக்கு. எங்கள் மீன் குழம்பு ரெடி, கிரேவி ரெடி. அடுத்தது வந்து மீனுக்கு வந்து மசாலா தடவை. எங்கள் வீட்டில் இன்றைக்கி பெரிய பிரச்சனையே கரண்ட் இல்லாது, அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. எப்பவும் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னடா இந்த நேரத்தில் மணி 3 மணி சாப்பிட்டு உட்காந்துருக்க இடத்துல போட்டாங்களேன்னு சொல்லுவீங்க. அதனால் பரவாயில்ல, எங்களை நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. நாங்கள் போடுற வீடியோவுக்கு இன்னும் நிறையா இப்படி மசாலா அரைச்சி எவ்வளவோ மசாலாகள் காய வச்சு பவுடர் பண்ணி அது வந்து போட வேண்டிய சமையலுக்கு தான் வரமிளகாய் வந்து மெயினாக அரைச்சி வச்சுக்குவோம். வரமிளகாய் கடையில் வாங்கினா என்ன இருந்தாலும் நம்ம போட்டாலும் அதை போட்டு செஞ்சு பாருங்கள். இப்படி நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள். சின்ன ஜாரில் அரைங்க, எவ்வளோ இருந்தாலும் சின்ன ஜாரில் உங்களுக்கு மல்லி குழம்பு வேணும்னு அரைச்சி பாருங்க, உங்களுக்கு அப்போ தெரியும். ஐயோ இத்தனை நாள் இவ்வளோ ஈஸி தான், அரைக்கிறது தானே. மீன் குழம்புக்கு வறுக்கிறீங்களா, மீன் உடையாமல் இருக்குன்னா லைட்டாக வரமிளகாய் வறுத்து போடுவாங்க. இருந்தாலும் நம்ம உடையாமல் தான் எடுக்க போகிறோம், அந்த ரிஸ்க் வேண்டாம். சிம்பிளாகவே நம்ம சீக்கிரமாக வரமிளகாய் வச்சு எவ்வளோ குழம்புனா சரி மீன் குழம்பு ஒரு செகண்டில் பண்ணிடலாம். மட்டன் இதில் வேக வச்சு மரிச்சு எடுத்து கூட்டி மரிச்சு குழம்பு கூட்டி வச்சு இப்படிலாம் செய்வாங்க. ஆனால் நாங்கள் முதல்லையே மட்டன் ரொம்ப ரொம்ப பெரிய ஆடாமல் இல்லாமல் சின்ன ஆடாக வாங்கி தான் இளங்குட்டியாக கறி கொடுங்கன்னு கேட்டுப்பாங்க. இப்போ சட்டிலே தாளிச்சு விட்டுருவோம். அதே சமயம் நம்ம பொருள் வாங்கும்போது நம்ம கேட்டு வாங்கணும், உங்களுக்கு இது கொடுங்க, இந்த மாதிரி பொருள் கொடுங்க அப்படின்னு.